ஐயா, ரொம்ப நேரமாக எதுவுமே பேசாமல் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே வரீங்க. ஐயா, ஊருக்கு நல்லது பண்ணுற நீங்கள் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் சிரித்து பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க ஐயா. வாஸ்தவம்தான். ஏய்யா, மீனாவோட கல்யாணம் எப்படி நடக்க போதோ அப்படின்னு தானே நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், நீ தான் பார்த்தில்ல சிவா மேலே எந்த அளவுக்கு என் பொண்ணு அன்பு வச்சிருந்தான்னா இப்படி ஒரு கடுமையான வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இருப்பா. எனக்கு என்னமோ சிவாவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுங்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னே தோணுது. அதுதான் என் மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ராஜசேகரோட கோபமும் கொஞ்சம் கூட தனிஞ்ச மாதிரி தெரியல, அதிகமாகிட்டே தான் போகுது. அவன் வேண்டுற கடவுளா பார்த்துதான் அவன் மனசை மாற்றணும். ஐயா, இந்த கல்யாணத்தில் உங்கள் மச்சான் எவ்வளோதான் முரண்டு பிடிச்சாலும் சிவா மீனாவை தவிர வேறொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். நீங்கள் தைரியமாக இருங்க. அதுதான் நான் போன ஜென்மத்தில் செஞ்ச பெரிய புண்ணியம். அது என்ன சாபக்கேடோ தெரியலங்க ஐயா. போன எலெக்ஷன்ல இருந்து தான் உங்கள் மச்சானுடைய கோபம் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. அப்போ கூட சிவா மீனா கல்யாண விஷயத்தில் அவர் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது என்னடான்னா, மீனாவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் போயிட்டானே. அட சொன்னா சொல்லிட்டு போட்டுங்க ஐயா, இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் மனசு போட்டு உலட்டிக்கிறீங்க? பாருங்க, இப்போ சிவாவை கூட தான் உங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருந்தாரு. ஆனால் சிவா அப்படி நடக்கலையே. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். சிவா மட்டும் அவங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தானா என் பொண்ணும் போய் சேர்ந்துருப்பா. நானும் அவன் நினைப்பிலேயே நடப்படமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஐயா, உங்கள் நல்ல மனசுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காதுங்க ஐயா. அந்த ராஜதுரை பேச்சை கேட்டுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கான் இந்த ராஜசேகர். ராஜதுரை பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறான்னு ராஜசேகருக்கு யாரும் எடுத்து சொல்கிறது? கூடவே இருந்துக்கிட்டு அவன் கோபத்தை தூண்டிக்கிட்டு இருக்கான் இந்த ராஜதுரை. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நரசிம்மா, அந்த ராஜதுரை அவனாவே மறைஞ்சிருந்துட்டு நான் தான் அவனை கடத்தி வச்சிருக்கேன்னு ராஜசேகர்கிட்ட சொன்னதுல இருந்து இன்னைய வரைக்கும் உள்ள பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜதுரை தான். நாம போய் இதை ராஜசேகர்கிட்ட சொன்னா ஏதோ ராஜதுரை மேல உள்ள கோபத்துல இதெல்லாம் சொல்றேன்னு நினைப்பான். என்னைக்கு உண்மை ராஜசேகருக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தான் மீனாவோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். ஆஹா, ஏயா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆனா அது நடக்க போறதில்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் திட்டம் போட்டு விரோதத்தை ஊதி ஊதி பெருசாக்குனவன் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க போறானா என்ன? என்ன நரசிம்மா, என்ன பேசாம இருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப நீ பேசாம இருக்க? ஒன்றும் இல்லைங்க ஐயா, நீங்க புறப்படுங்க. எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. ஐயா, இத குடிங்க. ரொம்ப நன்றிப்பா. நீ யாரு? என் பேரு மாணிக்கங்க. உங்க பையன் ராஜதுரை கூட மிலிட்டரியில ஒன்னா வேலை பார்த்தேன். உட்காரு உட்காரு, நிக்கிறியே. இப்போ உடம்பு எப்படியா இருக்கு? உடம்பு சோர்ந்து போனாலும் மனசு தெம்பா இருக்கு தம்பி. அந்த தெம்பு தான் இத்தனை வருஷமா யாரு தயமும் இல்லாம என்னை தனியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு தம்பி. இப்ப கூட என்னால பரிசல் ஓட்ட முடியும் தெரியுமில்ல. இந்த உறுதி தன்னம்பிக்கை எல்லாம் ராஜதுரை விட்டு அப்படியே இருக்கியா? என் பையன் ஆச்சே, அந்த குணம் இருக்காதா என்ன? எனக்கு என்ன வேதனைன்னா 25 வருஷமா அவன் கூட இல்லப்பா. இப்ப கூட பாரு, வந்தனால அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கான ஒழிய வீட்டிலே தங்க மாட்டேங்கிறான்ப்பா. அப்படியே பழகிட்டான்ப்பா. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் ராஜதுரை பேசுறேன். உங்க பையன் தான் பேசிட்டு இருக்கான். சொல்லு ராஜதுரை. நான் டெல்லியில இருந்து இப்பதான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். வந்தது உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்ன? நான் போனா பார்த்துட்டு வந்துடுறேன்.
நீ உடனே பூஞ்சோலை கிராமத்துக்கு போ. அப்பாவுக்கு ஏதாவது தேவைன்னா உதவி செஞ்சுட்டு வா. இப்போ நான் பூஞ்சோலை கிராமத்தில் தான்ப்பா இருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்படியா? அப்படியே தான். இந்த அப்பா இருக்காரு, ஃபோனை தரேன், பேசு. ராஜதுரை, நீ எங்கப்பா இருக்க? நான் டெல்லியிலேருந்து சென்னை வந்து சேர்ந்துட்டேன்ப்பா. அப்பா, உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன் உடம்பு எப்படி இருக்கு? எப்ப வர அதை சொல்லு. சீக்கிரமா வந்துடுறேன். உன் உடம்ப நீ பார்த்துக்க. சரிப்பா, இந்தாப்பா. ராஜதுரை, கவலைப்படாதப்பா. உங்கள் அப்பா எங்கள் அப்பா மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கிறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ்டா மாணிக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்னாச்சு? அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? என்ன சொல்றா? அந்த கவிதாவை பத்தி கேக்குறீங்களா சார்? எதேச்சியா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். ஆனா அது எவ்வளவு தூரம் நமக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன தகவல் கிடைச்சா கூட அது ஏதாச்சும் ஒரு வகையில யூஸா இருக்கும். சொல்லுங்க, என்ன விஷயம்? கவிதா ஒரு நாடக நடிகை சார். ஓஹோ, அப்படியா? இது அவளே சொன்னாலா? இல்ல சார், நம்ம ஸ்டேஷனை கிளீன் பண்ற பொம்பளை கவிதாவை பார்த்துட்டு இவன் நாடக நடிகையாச்சேன்னு என்கிட்ட சொன்னா சார். கவிதா நாடக நடிகையா? அப்ப இவ ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது. எனிவே, நல்ல விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு. நான் அந்த பொண்ணை பார்க்கணுமே. ஓகே சார். 302 அந்த பொண்ணை கூட்டு வாமா. டாக்டர் சிவாவை கொலை பண்ண சொல்லி உன்னை யார் அனுப்பி வச்சாங்க? யாரும் அனுப்பிதான் நான் டாக்டரை கொலை பண்ணேன்னு நீங்களே எப்படி சொல்றீங்க? ஏய், மரியாதையா பேசு. என்ன எதிர்கேள்வி கேக்குற? கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. பரவாயில்ல, விடுங்க. டிராமா ஆர்டிஸ்ட் இல்ல, அதான் உண்மையை சொல்லாம உங்ககிட்ட ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இதை பாரு கவிதா, இதை நீயே செய்யல, யாரோ தூண்டிதான் அந்த கொலை முயற்சி பண்ணிருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் ஒன்று அனுப்பி வச்சாங்கன்ற உண்மையை சொல்லிட்டேன்னா நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே போயிடலாம். அப்படி இல்லை, தேவையில்லாம நீ இந்த ப்ராப்ளத்தில் மாட்டிக்குவ. சொல்லு, யார் ஒன்று அனுப்பி வச்சாங்க? சொல்லு, யார் அனுப்பி வச்சாங்க? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். யார் அனுப்பி வச்சாங்க? அப்ப உனக்கும் டாக்டர் சிவாவுக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு. அத மனசுல வச்சு நீ தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, அப்படிதானே? இத பாரு கவிதா, சும்மா கூட்டு கேஷுவலா விசாரிக்கிறாங்கன்னு அலட்சியமா இருக்காத. எங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி உனக்கு தெரியாது, அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். சொல்லு. சார் நீங்க போங்க சார். அவகிட்ட எப்படி உண்மையை வர வைக்கணுமா அப்படி வர வைக்கணும் சார். சிவாவை கொலை பண்ண சொல்லி இந்த பொண்ணை அனுப்பி வச்சது யாரு, என்ன மோட்டிவ்காக அனுப்பி வச்சாங்கன்ற விஷயம் எனக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சாகணும். ஓகே சார். இந்த பொண்ணை எப்படி விசாரிப்பீங்களா எனக்கு தெரியாது, எனக்கு உண்மை தெரியணும். நீங்க எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஏய், என்னடி கேட்க கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிற? போடி உள்ள. என்ன பிரதாப், உங்கால் கடைசியில போய் மாட்டிக்கிட்டாலடா. நான் தானே தேவையில்லாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன சொல்ற? இதுக்கு மேலே நேரத்தை கடத்தினா அப்புறம் நீ டாக்டர்ல உண்மை வெளியில தெரிஞ்சிடும். ஸோ வேலையை சீக்கிரம் முடி. நான் தான் அவளை அவசரப்படுத்தினேன். சரி, போலீஸ் அடி தாங்காம நம்ம தான் அனுப்பிச்சோன்னு போட்டு கொடுத்துட்டா? இல்லைண்ணே, எனக்கு தெரியும் அவ சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டானா? சரி, அது சரி. அந்த பொண்ணை நீ எப்படி பார்க்க போற? நான் போய் பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் திரும்பி தான் வர முடியாது.
அதான் போலீஸ் நம்ம 2 பேரையும் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். அப்புறம் நான் எப்படி போய் பார்க்கறது? அப்போ உதவி செஞ்ச பொண்ணு அப்படியே விட்டுறலாங்கிறியா? நான் அப்படி சொல்லலை. நாம போய் பார்க்கறதுக்கு பதிலா நம்ம வக்கீல் அமிச்சு அவளை ஜாமீன்ல எடுக்க சொல்லுவோம். டேய் அண்ணா, வக்கீல் வீடு தெரியும்ல? தெரியும்ண்ணா. நான் வர சொன்னேன்னு உடனே வர சொல்லு. சரிண்ணா. பிரதாப், அண்ணா, நமக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா. போடுற பிளான் எல்லாம் மிஸ் ஆகுது. விரோதிகளுக்கு நேரம் உச்சத்தில் இருக்குடா. கரெக்ட்ண்ணே. அந்த டாக்டர் இப்போ உஷாராயிட்டான். நானும் அவன் ஆளுங்களை வச்சு எங்கெல்லாமா தேடுறேன். கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். அவன் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் கூட வர்றதில்ல. விடுறா, சாவறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு போறான். விடு. இல்லைண்ணே, அவன் செத்தாதான் எனக்கு சந்தோஷம். எங்க போறானுங்க? எங்க போனாலும் கடைசியா இங்க தாண்டா வரணும். இங்க இருந்தானே மேல அனுப்புறோம். அந்த சிவா மேட்டர் முடிச்சிடலாம். ஆனா அந்த ஏசி அவன் ஏற்கனவே உஷாரு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உஷாராயிருப்பான். என்ன என்கவுண்டர் பண்றதா அவனோட ஒரே லட்சியம், குறிக்கோளோட அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் விஷயத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான்டா டீல் பண்ணணும். நீங்க வேணா பாருங்க, அவங்க 2 பேர் உயிர் ஒன்னாதான் போக போகுது. கரெக்டா? கரெக்ட். நீ சொன்னதுதான் நடக்க போகுது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த டாக்டரை போட்ட நீ என் செல்லுக்கு ட்ரை பண்ண போற. ஏசியை முடிச்சுட்டுனா நான் உனக்கு சொல்றதுக்கா என் செல்ல இருந்து உன் செல்லுக்கு ட்ரை பண்ண போறேன். நம்ம 2 பேர் போனும் எங்கேஜா இருக்க போகுது. இதுதான் நடக்க போகுது பாரு. பாரு, ஏமா இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லதான். இந்த வீட்டில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சிரிப்பு இல்லை, எல்லாமே போச்சுல்ல. இப்ப கவலைப்பட்டு என்னமா பிரயோஜனம்? நான் எவ்வளோ சொன்னேன். அதையெல்லாம் நீ கொஞ்சமாவது நம்பி இருந்தா, கேட்டு இருந்தா, இப்படி கவலைப்பட்டு உட்காந்துருப்பியா? அவரு எப்ப வருவேன்னு சொன்னாராப்பா? சொல்லல. ஆனா 2-3 மாசம் ஆகும்னு எனக்கு தோணுது. 2-3 மாசமா? ஆமாமா. அது வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்க போறியா? என்னாச்சுங்க? ஆர்டர்ல மாப்பிள்ள சர்வீஸ் பண்ண போயிருக்காருன்னு சொன்னல, அதுக்காக கவலைப்பட்டு இருக்கா. என்ன பார்வதி, அதுக்கே கவலைப்படுற? அதான் 2-3 மாசத்துல வந்துருவாருன்னு அப்பா சொல்றாருல்ல. இல்லம்மா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அவரை புரிஞ்சுக்காம போனது முதல் தப்பு. அப்பா எத்தனையோ தடவை எனக்கு எடுத்து சொல்லியும் அது கேட்காம போனது 2வது தப்பு. விடுமா, இதுவும் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கேன். ஆமாமா, மாப்பிளைய நீ புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா. எனக்கு என்னன்னா, மாப்பிளைய நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், நீ இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா கவலையா இருக்குமா? ஏன்பா, அவர் எப்ப வருவாருன்னு நீங்க கேட்கவே இல்லையா? அவரை போக வேண்டாம் நீங்க சொல்லிருக்கலாம்ல. சொல்லி பார்த்தம்மா, ஆனா மாப்பிள்ள கேட்கல. இந்த பிரிவு பாரு என்ன நல்லா புரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் என்னமா செய்ய முடியும்? எல்லாம் என்னோட தப்புதான். உன் கூட சேர்ந்து மாப்பிள்ளை நானும் சரியா புரிஞ்சுக்காம சந்தேகப்பட்டுட்டேன். நான் ஒரு நல்ல அம்மாவை நடந்துக்கல பார்வதி. நீ சந்தேகப்படும் போது அம்மாடி பொறுமையாரு, தீர என்னன்னு விசாரிப்போம் நான் சொல்லல. நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு கடைசியில உனக்கு நான் துக்கத்தை தாமா கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு பார்வதி. அம்மா, என்னம்மா அது மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? நான் கஷ்டப்படணும்னு இருக்கும்போது யாரு சொல்லி என்ன பிரயோஜனம்? அழாதம்மா. இப்ப என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலையே. 10 நாள் போகட்டும், நானே போன்ல மாப்பிள்ளை கிட்ட பேசி பாக்குறேன். மனசு மாற மாட்டாரன்னா? அழாதம்மா, கூட்டிட்டு போ. வாமா.
எப்படிப்பா இருக்கீங்க? அடே ராஜதே, வா வா வா, வந்துட்டியா? போன வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சதுப்பா. ஆமா, வீட்டு வேலையெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆள் வச்சுக்க வேண்டியது தானே? என்னப்பா, என்னால முடியுது. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் தப்பு இல்லை. உள்ள போலாம் வா. மிலிட்ரி வா சாரதி. டெல்லியிலேருந்து எப்போ வந்தீங்க? இப்பதான். பாத்தீங்களா, டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கணும்னு இந்த ஊர்ல எவனுக்காவது தோணுச்சா? இந்த சாரதி எப்பவுமே உங்க ஆளு. அதனால தான் உங்களை வரவேற்க ஓடோடி வந்திருக்கேன் தலைவா. தலைவாவா? பின்ன டெல்லியிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்க தலைவர் தானே. அதை விடுங்க, இந்த தொண்டனுக்காக டெல்லியிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பருத்தியும் புண்ணாக்கும். நீங்க சாப்பிடுறதுலாம் நான் சாப்பிட முடியுமா? சும்மா ஒரு விளையாட்டுக்கு. சரி, நான் ஊர்ல இல்லாதப்போ இங்க ஏதாவது விசேஷம் நடந்ததா? நம்ம ஊர்ல விசேஷத்துக்கு என்ன குறைச்சல்? அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. என்னன்னு சொல்லு. மேல தெரு சண்முகத்தோட பொண்டாட்டி இருக்கால, பக்கத்து வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா. ஏதாவது விசேஷமா? இதை விட பெரிய விசேஷம் இருக்கு. சமீபத்துல பெஞ்ச மழையில நம்ம ஊர் ஆறு இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கிற தடுப்பு சுவர் உடைஞ்சு போச்சு. இப்படி தப்பான விஷயத்துக்கு பேர் தான் விசேஷமா? நான் அப்படித்தானே. நான் அதை பத்தி கேட்கல. ராஜசேகர் சொக்கலிங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்ததா? இப்படி நேரடியா கேட்டா சொல்லிட்டு போறேன். சொக்கலிங்கம் ராஜசேகர் 2 பேருமே விசேஷம் இல்லாதவனுங்க. அவனுங்க வீட்டுல பெருசா என்ன விசேஷம் இருக்க போகுது? தேவையில்லாம பேசாத சாரதி. சிவா ராஜசேகர் கிட்ட புவனா பத்தி கேட்டானா? அவன் எது கேட்க போறான்? இப்ப அவன் கவனம் எல்லாம் சென்னையில, பூஞ்சோலையில இல்ல. என்ன சொல்ற? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான். இந்தா போட்டோ காப்பி எவ்வளவு வேணாலும் கையில வச்சிருக்கிறேன். சரி, இடத்த காலி பண்ணு. மிலிட்ரி, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன். என்ன? டெல்லியில அரசியல் நிலவரம்லாம் எப்படி இருக்கு? சரி, வரேன். கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே